பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் காணசிதனம் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இரு திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசனம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆதியாகமம் 32 அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். நாம் பார்க்கிறோம் எவ்விதமாக யாக்கோபு தேவனை சந்திக்கிற ஒரு தருணம் எங்க நடக்குதுன்னா, யாக்கோபு லாபான் கிட்ட இருந்து திரும்பி வரப்படி, ஆமென், தகப்பனை பார்க்க வரப்படி. அது மட்டுமல்ல, யாக்கோபோட அண்ணன் ஏசாவை கண்டு பயப்படுகிற நிகழ்வுகள் நடக்கிற இருக்கிற அதிகாரம் இது. அது மட்டும் இங்கே பார்க்குற எவ்விதமாக யாக்கோபு வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஏமாற்றி தான் அண்ணன்கிட்டேருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டபடி, அப்பா கிட்ட அண்ணன் பேரை சொல்லி ஏமாற்றி தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடி. இப்போ இங்கே பார்க்குறோம் அந்த பெனியேல நடக்கிற சம்பவங்களில் தேவன் யாக்கோபை பார்த்து கேட்குறவன் பேர் என்ன என்று. அங்கே யாக்கோபு இதுக்கு முன்பாக எப்போதும் பேர் கேட்கும்போது பொய் சொன்ன யாக்கோபு இங்கே தேவனை பார்த்து, கர்த்தரை பார்த்து உண்மை சொல்லிவிட்டாங்க. கர்த்தர் பார்த்து சொல்கிறார், இனி உன் பேர் யாக்கோபு அல்லாமல் இஸ்ரவேல் எனப்படும். இங்கே தான் வேதத்தில் முதலாக இஸ்ரவேல் என்ற வார்த்தை குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பார்க்குறோம் யாக்கோபு தேவனுடையும் மனிதனுடையும் மேற்கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்பாக அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற விதமாக யாக்கோபு செல்வ சீமானாக அநேக ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆடு மாடு கழுத ஒட்டகம் என்று அநேக மிருக ஜீவன்களை அது ஏசாக்கு அன்பளிப்பு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிற யாக்கோபு தேவன் கிட்ட, கர்த்தர்கிட்ட போராடி கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன் என்று. அது என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. நிறைய சொத்து இருக்கு அவர்கிட்ட, ஆடு மாடு இருக்கு, மிருக ஜீவங்கள் இருக்கு. ஆனாலும் யாக்கோபு கேட்கிற ஒரு ஆசீர்வாதம் பார்க்கும்போது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கு. யாக்கோபு தேவனை முகமுகமா சந்தித்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை மாறப்பட்டது. ஆம் தேவ ஜனமே, இந்த கால வேளையில சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். அது மட்டும் எவ்விதமாக போய் சொல்லி கொண்டிருந்த யாக்கோபு கர்த்தரோட உண்மையான நாமத்தை சொல்லி அவனோட பேரை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் யாக்கோபோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா எங்குமே யாக்கோபு பொய் சொல்லலை, பொய் பேசல. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் யாக்கோபு பெற்றுக்கொண்டபடி அதே போல நம்மளும் ஆம் தேவ ஜனமே எவ்விதமாக யாக்கோபோட அடையாளம் மாறப்பட்டது. அவனோட பேரு மாத்தினாரு, அடையாளத்தை மாத்தினாரு, வரலாறே மாறிச்சுலியா. அதே போல ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை மாறும் நிச்சயமா. அது மட்டுமல்ல, போய் சொல்லி கொண்டு திரிந்து கொண்டிருந்த யாக்கோபை உண்மை பேசுகிறவனாக கர்த்தர் மாத்தினார். வாழ்க்கை முழுதுமா கர்த்தர் சந்ததுக்கு அப்புறம் யாக்கோபோட வாழ்க்கை நம்ம பார்த்தோன்னா எங்குமே யாக்கோபு போய் பேசல, போய் சொல்ல, எல்லாத்திலும் உண்மையா இருந்தபடி. அதே போல நம்மளும் தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் உண்மையா இருக்கணும். அதே போல கர்த்தர் எவ்விதமாக யாக்கோபை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தாரோ அவரும் நம்மள உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, இந்த கால வேலையில முடிய சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபைக்கு நன்றி தகப்பனே. அப்பா, யாக்கோபு ராஜா அந்த யாபோக் ஆற்றின் அப்பா ஓரத்துல ராஜா மனிதனோட போராடி கர்த்தரோட போராடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ராஜா. அப்பா, அந்த சந்திப்புக்கு அப்புறம் யாக்கோபோட வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதே போல உண்மை சந்தித்த ஜனங்களோட வாழ்க்கை மாறுவதாக இயேசு அப்பா அந்த வாழ்க்கை மாறுபடியா ஜெபிக்கிறோம். எவ்விதமாக போய் சொல்லி கொண்டு ஆசீர்வாதங்களும் அப்பா சேஷ்ட புத்திர பாகங்களை திருடு கொண்ட யாக்கோபோட அப்பா எத்தனோட வாழ்க்கை நீர் மாற்றினீரே. ஆமென். இஸ்ரவேல் என்று மாற்ற அதே போல நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இனி அவங்க வாழ்க்கை மாறுவதாக, யாக்கோபோட வாழ்க்கை மாறினது போல அப்பா சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டு தேவ ஜனங்களோட வாழ்க்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா அவர்களை நீராஜ் எவ்விதமாக யாக்கோபை ஆசீர்வதித்து அதே வனத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து அப்பா சாட்சி நிறுத்தி உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அபரீதமா ஆசீர்வதிப்பாராக.